எங்கள் குட்டீஸுங்களோட ஸ்கூலில் இன்றைக்கி லஞ்ச் லாஸ்ட் டே. அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்ட்டு அவங்க மேடம் சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் குட்டீஸுங்களும் வந்து பாஸ்தா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் என் அக்காவும் வந்து ரெட் சில்லி பாஸ்தா செஞ்சு கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்தா ஆர்வக்கோளாறில் அதிகமான பாஸ்தா போட்டோம். ரொம்ப பாஸ்தா போட்டாச்சு. என்ன பண்ணுறது, சரி கடாயே கொள்ளலை. அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பெரிய கடாயாக வச்சு அதில் வந்து செஞ்சாச்சு. அந்த கடாய் பார்த்திங்கன்னா நாங்கள் முறுக்கு செய்கிறதுக்காக வாங்கினோம், பெரிய கடாய். கடைசியில் அதில் தான் நாங்கள் வந்து செஞ்சோம். எவ்வளோ பெரிய கடாய் பாருங்கள், நீங்களே பாருங்கள். எங்கள் குட்டீஸுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னவே நாங்களும் நிறைய போட்டு செஞ்சிட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய வந்துடுச்சு. அப்புறம் இந்த பெரிய கடாயிலே எல்லாமே போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் வந்து சின்ன கடாயில் போட்டு அதில் சீஸ் ஸ்லைட் போட்டு நாங்கள் செஞ்சிட்டோம். ஒரு வேளைக்கு 2 வேலையாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஃப்ரைடேவை வச்சு சரி சாமி கும்பிட்டோம்ல, அதுக்கும் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜை பாத்திரம்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து பிள்ளையார் மட்டும் கழுவி போட்டு வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போட்டிருந்த கேரட் ஜூஸையும் குடிச்சிட்டு நாங்கள் தான் நிறைய செஞ்சுருந்தோம்ல பாஸ்தா, அதையுமே லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஆஃபீஸும் கிளம்பியாச்சு.